இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கில் தீவில் கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனால் அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆள் சின்னதாக ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்லை, ஆமா ஓடு. நான் ஒரு சாதாரண மகன். என்னை இறுதி போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. கண்ணா, எனக்கு 2 நாளா தூக்கமே வரல. ஒரு கதையை சொல்ல. உணர்ச்சிகரமா ஒரு கதை சொல்லட்டுமா? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. இந்திய அணியில நம்மள சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம். தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன். இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு போக விடுவேன். என்னடா சொல்றாங்க? மூல கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி. எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதுல அவங்க சொல்றத பாருங்க. அவரு இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? AK-74ன்னு ஒண்ணு இருந்தது. பயிற்சி கொடுத்தாரு. சுட்டேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? அந்த ஆளு சொல்றது உண்மையா? நான் என்ன பேசுறேன்டா? நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில AK-47 துப்பாக்கி இருக்கும். PK-47 துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. அப்படி உட்கார்ந்துருக்காரு நாற்காலியில. இப்படி 10 இது இருக்கு, அடிக்கிறதுக்கு சுட்டுட்டு வரணும். நாம பெரிய ஜிம்மு கராத்தேன்னு போனோம். அங்க இடத்துல சோர்வாய் போச்சு, தொங்கிருச்சு. அப்போ வழி இல்லாமல் சமாளிக்காம பேச்சு கொடுத்தா கொஞ்சம் களைப்பாரிக்க வேண்டியிருக்கு. அப்போ நான் கேட்டேன், அவர் துப்பாக்கி கொடுக்கும்போது எதையும் உடனே கொடுக்குற பழக்கம் கிடையாது இருக்கு. இது ஜெர்மனில் தயாரிக்கப்பட்டது, இந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது, இதை கண்டுபிடிச்சது இவர். இந்த துப்பாக்கிக்கு இந்த துப்பாக்கி வித்தியாசம். இதில் 36 தோட்டாக்கள் போடலாம். இது இந்த விசை வேகத்தில் பாயும், இது இப்படி பாயும். பாடம் நடத்தையும் கொடுப்பாரு. அப்புறம் துப்பாக்கி கலட்டுவார். கண்மண்ணை பிடிங்க அவன் கலட்டி, அப்புறம் அடுத்த 5 நிமிஷத்துல மாட்டி கண்ணில் கொடுத்து கையில் கொடுத்துருவாரு. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னு எதையாச்சும் சொல்லியா? இப்ப நல்லா கவனி. AK-74 அவர் கொடுக்கும்போது இது ரஷ்யா. அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்லாத, அங்க போய் சொல்லு. நாங்க எவ்வளவு அப்டேட் ஆகி எவ்வளவு நவீனமாக நகர்ந்து கொண்டிருந்தோம்ங்கிறதுக்கு இது பாடம். இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது? சுற்றி வளைச்சிட்டான், எல்லா கட்டமைப்பையும் தகர்த்துட்டான். அப்புறம் என்ன? 3 கிலோமீட்டர்ல முடங்கி கிடக்குறோம். எனக்கு உயிரே போயிருச்சு. கடவுள் தான் நான் இருக்கேன்ல. அந்த நிலையிலும் இன்டர்நேஷனலோடு சர்வதேசத்தோடு தொடர்படுத்தி பேசுகிற கட்டமைப்பை எங்கள் தலைவன் உருவாக்கி இருந்தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. ஆனையிரவுல போர் நடக்கும்போது நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்னும் பெரியார் கிடையாது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அந்த ஆள் என்ன சொன்ன?
பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிற ஏன்ட்டு சொன்ன அந்த பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டு இருக்கேன். இந்த சம்பலை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார். ஒரு கேட்டேன், இது ஏப்பா சாப்பிட்றத எழுதிட்டு இருக்கேன். இல்லை நான் நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்லை அன்னைக்கு அனுப்பணும். நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு இவர் யாரு உங்களுக்கு தெரியும், அவர் முத்திரை பாருங்க. இவர் யாரு தெரியாது, அவர் முத்திரை பாருங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இவங்க 2 பேர் யாரு? யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? இவங்க யாரு? 2 பேர் முத்திரையும் பாருங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த முத்திரையும் பாருங்க. இதுல என்ன தெரியுது? நான் உன் ஆளுங்கிறது தெரியுது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த முத்திரையும் பாருங்க. இதுல என்ன தெரியுது? நான் உன் ஆளுங்கிறது தெரியுது. இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாக்குறேன். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அண்ணா விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு நீங்க உடல்ல கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க, பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுது வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அப்பா விட்டு சொத்தா என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. அது நம்ம அதை பத்தி பேசி அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே.